இல்ல இந்த டிஎம்கே காரங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல பழக்கம், இல்ல நல்லா பேசுறது இதெல்லாம் வந்து தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியல. இப்போ ஒருத்தன் கிளம்பி இருக்கிறான். கெட்ட கெட்ட வார்த்தையா பேசிட்டு வாய தொறந்தா அப்படியே ஆபாசமா தான் பேசுறான். வாய தொறந்தா அவ்வளோ கேவலமான வார்த்தை தான் வருது. எதுக்குன்னு தெரியல. அதாவது வந்து இப்போ ஒரு தப்பு நடந்துருச்சு. அது உண்மதான். தப்பு நடந்தது உண்மதான். ஆனா உங்க பீரியட்ல நடந்து, கொடுமை நடந்து, எதுவுமே கண்டுக்காத மாரி இருந்தீங்களே, உங்க சிஎம் சார், அப்புறம் கூட இருக்கவங்கலாம். இப்பதான் உதயநிதி ஸ்டாலின் வந்து போஸ்ட்டே போடுறாரு. இதுக்கு முன்னாடி அவங்க பேர்ல ஒண்ணுமே நடக்கல. ஒரு பொண்ணு கூட தப்பு நடக்கல. எல்லா பொண்ணுங்களும் வந்து ரொம்ப சேஃபா இருந்தாங்க. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல தப்பு நடக்கல. எங்கேயுமே தப்பு நடக்கல. இப்போ வந்து ஒரே ஒரு தப்பு நடந்துருச்சு. இப்போ எல்லாரும் பொங்கி வராங்க. நீங்க வரது எல்லாமே ஓகே. இந்த மாதிரி தான் கோவம் இருக்கணும் எல்லாத்துக்குமே. ஆனா அந்த 5 வருஷமா உங்க கோவம்லாம் எங்க போச்சு? அந்த 5 வருஷமா ஏன் நீங்கலாம் கேள்வி கேட்கல? நாங்க கேட்டுட்டு தான் இருக்கோம். இப்போ கூட நாங்க இந்த விஷயத்துக்குலாம் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கோம். இது வந்து ஒரு கேவலமான விஷயம். இது வந்து மக்களா எல்லாருமே கேள்வி கேட்கணும். இதுதான் உண்மை. இதுலயும் வந்து கட்சியை பார்த்துக்கிட்டு நீங்க அந்த கட்சிக்காரங்களா இது கேள்வி கேட்கக்கூடாது, இந்த கட்சிக்காரங்களா இது கேள்வி கேட்கக்கூடாது. அதெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது. தப்புன்னா தைரியமா கேள்வி கேளுங்க. அதுதான் அதுக்கு தான் இருக்கும். அண்ட் தென் உங்க ஆட்சியில இருக்கப்ப இவ்வளவு தப்பு நடந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப உண்மை. அந்த தப்ப ஒருத்தர் கூட பேசல. ஒருத்தர் கூட கேட்க கூட இல்ல. அந்த தப்பு நடந்திருக்கு. நான் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் கூட ஒருத்தர் கூட சொல்லல. அப்படி இல்லையே இங்க. அப்படி இங்க ஒண்ணுமே நடக்கலையே. இவர் வந்து ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காரு. அந்த குடும்பத்துக்கிட்ட பேசியிருக்காரு. கண்டிப்பா ஒரு பெரிய ஆக்ஷன் எடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் எடுக்கலன்னா திரும்ப வந்து இந்த மாதிரி குலைச்சிக்கிட்டே இருங்க. இந்த கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு எதுக்கு இதெல்லாம்?